குறைந்தது 100 ஆண்டாவது வாழணும். அப்போ தான் அந்த முக்தி அடையிறதை பற்றி யோசிக்க முடியும். அதே மாதிரி அதுவும் ஏழ்மையாக வாழக்கூடாது. நல்ல வளமாக வாழ்கிறதுக்கு குபேர யோகத்துக்கு மனதை எவ்வாறு பயன்படுத்துவது, அதை பற்றிய ரகசியம். அப்புறம் ஈசனை தரிசிக்க, ஈசனை அடைய உதவும் அந்த வாசி யோகம், குண்டலினி யோகம் 2 மிக்சிங் தான். அதை எவ்வாறு செய்வது என்பதை சொல்வது அடுத்தது. அடுத்து பதஞ்சலி யோகம் என்பது நினைத்ததை நினைத்தபடி அடைவது எவ்வாறு அப்படின்றத சொல்கிறது தான் பதஞ்சலி யோகம். அதே மாதிரி பரியங்க யோகம், விந்து ஸ்தம்பனம், விந்து கட்டும் வித்தை, அது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த முக்திக்குரிய விஷயங்கள் கிளாரிட்டி வரும். சும்மா இதெல்லாம் முடியாது. அதனால் எல்லா மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் முக்தி அடைந்தவர்களெல்லாம் அந்த விந்து ஸ்தம்பனம் பண்ணவங்களாக இருப்பாங்க. அதுக்காக அதையே ஐயா ஸ்பெஷலாக சொல்லித்தரேன். வேறு யாரும் இவ்வளோ தெளிவாக சொல்ல மாட்டாங்க. எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஸ்தம்பன அனுபவம்